மதுரையின் தெற்கே ஒரு சிறிய கிராமம் வேளச்சேரி. பசுமை வயல்கள், நீர் ஓடும் கால்வாய்கள், மாடுகளின் மணி ஒலி, பெண்கள் கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் சத்தம், இவையெல்லாம் அந்த கிராமத்தின் ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்புண்டு. அந்த மண்ணில் ஒரு தெய்வம் வாழ்ந்தது, பாண்டிய முனீஸ்வரர். அவரை மக்கள் நியாயம் பார்க்கும் சாமி என்று அழைத்தார்கள். தலையில் சிவவெண் சாம்பல், கண்களில் கோபமும் கருணையும் கலந்த ஒளி, ஒரு கையில் தண்டம், மறுகையில் வாள். அந்த சாமியின் சன்னதி கிராமத்தின் எல்லையோரத்தில் இருந்தது. யாரும் பொய்யா பேச மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சாமி முன்னால் சத்தியம் பண்ணி பொய் சொன்னவனுக்கு உடனே தண்டனை வரும் என்பது அனைவருக்கும் தெரியும் நம்பிக்கை. அந்த கிராமத்தில் முத்தையன் என்ற இளைஞன் இருந்தான். உழைப்பாளி, நல்ல மனம் கொண்டவன். ஆனால் ஒரு நாள் அவன் மீது பெரிய குற்றம் சாட்டப்பட்டது. நெல் பைகள் திருடியதாக. கிராமம் முழுக்க மக்கள் கூடி முத்தையனை குற்றவாளி என சாட்டினர். அவன் வீட்டிலிருந்து நெல் பைகள் கிடைத்ததாம் என்று சிலர் சத்தமாக சொன்னார்கள். முத்தையன் கண்ணீர் வடித்தான். நான் திருடவில்லை என்று சொல்லிக் கொண்டே நின்றான். ஆனால் யாரும் கேட்கவில்லை. முனீஸ்வரர் முன்னால் போய் சத்தியம் பண்ணி என்றார்கள். அந்த மாலை நேரம் முனீஸ்வரர் சன்னதியில் தீபம் எரிகிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. முத்தையன் சாமியின் முன்னால் நின்று கைகளை உயர்த்தினான். சாமி, நான் பொய்யா சொல்லவில்லை, உண்மையை நீயே தெரிஞ்சுக்கணும் சாமி என்று அழுதான். அப்போது வானத்தில் மின்னல் பளபளத்தது. சாமியின் சன்னதி முழுக்க ஒளி பரவியது. மக்கள் அதிசயமாக பார்த்தனர். சாமி கோபமாயிருக்கிறார் என்று யாரோ சொன்னார். அந்த இரவு முழுக்க வானம் கரிந்தது. மழை பொழிந்தது. காற்று வீசியது. கோவிலின் தீ தானாக உயர்ந்து எரிந்தது. மக்கள் ஓடி வந்து பார்த்தனர். அந்த இரவு முழுக்க சாமியின் சன்னதி தீப்பொறிகளால் பிரகாசித்தது. அனைவரும் பயத்துடன் சாமியின் பெயரை ஜெபித்தனர். அடுத்த நாள் காலை கிராமத்தின் எல்லையோரத்தில் ஒரு ஆள் மயங்கி கிடந்தான். அவன்தான் உண்மையான திருடன். அவன் கையில் தீப்புண் எரிந்தது போல். மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது சாமியின் தீர்ப்பு என்று சொல்லிக் கொண்டனர். முத்தையன் நிம்மதி அடைந்தான். சாமி முன்னால் விழுந்து நன்றி சொன்னான். அந்த நாளிலிருந்து பாண்டிய முனீஸ்வரர் மீது மக்கள் நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. ஆண்டுகள் கடந்து சென்றன. கிராமம் வளர்ந்தது. ஆனால் பேராசை ஒரு நாள் மீண்டும் தலை தூக்கியது. சிலர் கோவிலின் நிலத்தை தங்களுடையது என்று பதிவு செய்ய முயன்றனர். அரசு அதிகாரிகள் வரை வந்தனர். ஆவணங்கள், சண்டைகள், குரல். கோவிலின் அமைதி குலைந்தது. மக்கள் சத்தமிட்டனர், இது சாமியின் நிலம், யாரும் எடுக்க முடியாது என்று. ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அந்த இரவு மணிகள் தானாக அடித்தன. தீபம் தானாக அணைந்தது. நாய் குரைத்தது. காற்று கோவிலின் மீது சுழன்றது. சாமி கோபத்தில் மக்கள் வீடுகளில் குலைந்து பயந்தனர். இரவு முழுக்க மின்னல் அடித்தது. மழை கொட்டியது. வானம் கரிந்தது. திடீரென கோவிலின் அருகில் இருந்த பெரிய மரம் மீது மின்னல் விழுந்தது. அந்த மரம் விழுந்தது. கோவிலின் நிலத்தை கைப்பற்ற முயன்ற ஒருவனின் மேல் அவன் அங்கேயே உயிரிழந்தான். அடுத்த நாள் கிராமம் முழுக்க அமைதி. மக்கள் அதிர்ச்சியுடன் கோவிலுக்கு வந்தனர். சாமியின் முகத்தில் கோபம் இல்லை, கருணை மட்டும் பிரகாசித்தது. மக்கள் சாமியின் முன் தீபம் ஏற்றி வழிபட்டனர். சாமி, நாங்கள் தவறினோம், நீயே எங்களை காப்பாயாக என்று கண்ணீர் விட்டனர். அந்த நாளிலிருந்து யாரும் அந்த கோவிலின் நிலத்தை தொடவில்லை. நியாயம் சொல்லும் முனீஸ்வரர் என்ற பெயர் மேலும் வலிமை பெற்றது. இன்றும் மதுரை பாண்டிய முனீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமைகளில் மக்கள் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். தங்கள் மனவேதனைகள், பிரச்சனைகள், நீதியற்ற அவஸ்தைகள் எல்லாவற்றையும் சாமி முன்னால் விட்டு செல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்போதும் சாமியின் காப்பு இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பாண்டிய முனீஸ்வரர் கோபத்தில் தீயாய், கருணையில் கடலாய், உண்மைக்கு துணை, பொய்க்கு தண்டனை. அவரது பெயர் ஒலிக்கிறது மதுரையின் ஒவ்வொரு மண்ணிலும்.